Welcome back, students. In the video, நம்ம 5th chapter 12th CBSE Maths ல இருந்து 5th chapter தான் கண்டினியூ பண்ண போறோம். So already 5th chapterல first exercise ஓட 17th sum வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம் with the basic introduction. ரைட், அதை பார்க்காதவங்க particularly introduction மட்டுமா அதை பார்த்துட்டு வந்துருங்க so that you get a clarity. Now 18th question, for what values of lambda is the function defined by in the function which is a piecewise function again. ஒரு piecewise function கொடுத்திருக்காங்க. Is continuous at x equal to 0. What about the continuity at x equal to 1? So lambda ஓட எந்த வேல்யூக்கு x equal to 0ல இது continuous ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு நம்ம ரெண்டாவது வருவோம். ஸோ என்னோட ஃபங்க்ஷன் என்ன? f of x is equal to ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று lambda into x square minus 2x, இன்னொன்று 4x plus 1. So this is for all x less than equal to 0, is all x greater than 0. ஒரு ஃபங்க்ஷன் x equal to 0ல கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா அது என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? at x equal to 0 it has to be continuous. இது கண்டினியூஷன் கொடுக்கல, லாம்டாவோட எந்த வேல்யூக்கு அது கண்டினியூஷன் கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ at x equal to 0 f of x என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0ல யார் வருவாங்க? ஈக்குவல் டு சிம்பிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதான் ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ ஈக்குவல் டு 0ல இதான் என்னோட ஃபங்க்ஷன் lambda into x square minus 2x. ஸோ அப்போ f of 0 equal to lambda into 0 minus 0 which is 0. கிளியரா? அடுத்து லிமிட் x tends to 0, ரைட், பிளஸ் எடுக்கிறேன். ஏன் பிளஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு கிரேட்டர் தென் 0ல தான் மாறுது ஃபங்க்ஷன், லெஸ் தென் 0ல அதே ஃபங்க்ஷன் தான் இருக்கு. அதனால அதை எடுக்கணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை. கண்டினியூஸா இருந்தா இந்த ரெண்டுல ஈக்குவலா இருக்கணும். ஸோ f of x should be equal to limit x tends to 0 plus 4x plus 1 which is equal to, by x க்கு பதிலா 0 போட்டோம்னா 4 into 0 plus 1 which is equal to 1. Now இது 0, இது 1. கிளியரா? ஸோ என்ன பண்ணாலும் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் லாம்டா, இங்க லாம்டாவே இல்லையே, லாம்டா இருந்தா தானே லாம்டாவை போட்டு ரெண்டை ஈக்குவல் ஆக்க முடியும். இப்போ இது ஒரு கண்டினியூஸா இருக்கணும். ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி கண்டினியூஸ், ஃபார் த ஃபங்க்ஷன் டு பி கண்டினியூஸ், இது கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா நான் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? f of 0 லிமிட் x tends to 0 பிளஸ் f of x ஈக்குவலா இருக்கணும். கிளியரா? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து 0 ஈக்குவல் டு 1 இருக்கணும். இது பாசிபிளா? முடியாது. பட் 0 cannot be equal to 1 or 0 not equal to 1. Therefore for no values of lambda, நீங்க லாம்டாவை என்ன போட்டாலும் the function will be continuous. function continuousா இருக்காது. so for no values of lambda the function will be continuous at x equal to 0. so x equal to 0ல அது கண்டினியூஸாவே இருக்காது. லாம்டா யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் இது டிஸ்கண்டினியூஸ். கிளியரா? now second, x equal to 1ல என்னன்னு கேக்குறாங்க. so at x equal to 1, at x equal to 1 f of x என்ன? 4x plus 1. கிளியரா? அப்ப f of 1 equal to 4 plus 1 which is 5. x equal to 1ல கட்டாயம் கண்டினியூஸ், ஏன்னா greater than 1 இதுக்குள்ளதான் இருக்கு. so limit x tends to 1 plus, அது செக் பண்ணணும்ல. so limit x tends to 1 plus f of x is equal to limit x tends to 1 plus 4x plus 1 which is again 5. இப்படியே எழுதலாம், இல்ல நம்ம போன சம்ல எழுத மாதிரி since it is a polynomial அந்த லிமிட் ஃபுல்லாவே ஒரே ஃபங்க்ஷன்னால அது கண்டினியூஸ்னும் எழுதிக்கலாம். லிமிட் x tends to 1 minus f of x is equal to limit x tends to 1 minus 4x plus 1 which is again 4 into 1 plus 1 which is 5. so since these three are equal it is a continuous function. உங்களால எழுத முடியும், அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். now question number 19, so that the function defined by g of x equal to x minus greatest integer function is all discontinuous all at all integral point. இதை நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணிடுறது தான் பெஸ்ட். சரியா? ஸோ இந்த பாக்ஸ் போட்டு எக்ஸ் போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன். அதாவது இங்க எழுதிக்கிறேன், பாக்ஸ் 1னா 1, பாக்ஸ் 1.2னா
1. நான் 2 டெசிமல் எடுக்கிறேன். ரைட், இன்ஃபினிட்டா டெசிமல் போட முடியும். நான் 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு எடுக்கிறேன். பாக்ஸ் 1.275 1. பாக்ஸ் போட்டு 1.98 1 தான். 1.99 1 தான். எக்ஸாக்டா இது 2 ஆனாதான் 2. இதுக்கப்புறம் 2.99 வரைக்குமே அது என்ன 2 தான். நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டிஜர் 2ல இருந்து 2.9 வரைக்கும் அது கண்டினியூஸ் தான். ஸ்ட்ரெயிட்டா என்னால டிரா பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி at 3 நான் கை எடுக்கணும். அப்புறம் 4ல நான் கை எடுக்கணும். அதுதான் வந்து எனக்கு டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட். ஸோ g of x is equal to x minus modulus of x. ரைட், பாக்ஸ் 6. ஸோ நான் g of x கண்டுபிடிக்கிறேன். g தானே கொடுத்துருந்தாங்க, f தானே கொடுத்துருக்காங்க, g தான். ஸோ g here x denotes the greatest integer less than or equal to x. அப்போ நான் g of 0 equal to 0 minus 0, 0. G of 0.1, 0.1 minus 0, which is 0.1. G of 0.2, 0.2 minus 0. And greatest integer, which is less than equal to 1. So 0 ada irukkum, which is 0.2. G of 1.0, which is 1.0 minus 1.0, which is 0. நல்லா பாத்தீங்கன்னா கண்டினியூஸா போய்கிட்டே இருந்தது. பழையபடி பாடாங்கன்னு 0 வந்துடும். G of 1.1 எடுத்தோம்னா 1.1 minus 1, which is again 0.1. பழையபடி முதல்ல இருந்து, அதாவது 0ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் 0க்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். மறுபடியும் 0க்கு வரும், கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். So at all integral point it is discontinuous. எக்ஸாம்பிள் கொடுத்தும் பண்ணிக்கலாம். மேபி எக்ஸாம்பிள் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா at x equal to k where k is an integer எழுதிக்கலாம். integer இப்படி பண்ணிட்டு f of k equal to k தான். சரியா? ஸோ நான் g of x ஆரம்பிக்கிறேன், f of k வேண்டாம், g of x நான் எடுத்துக்கிறேன் டைரக்டா. ஸோ g of x at x equal to k, g of x equal to k minus box k. So g of k equal to x tha. K minus box k. Since it is an integer, it is 0. சரியா? k minus k 0. So அடுத்ததா எனக்கு என்ன வேணும்? Just before k and just after k. கரெக்டா? Just before and just after k. நான் அந்த ரெண்டு கேஸ்க்கு எடுக்கிறேன். So limit x tends to k minus f of x is equal to limit x tends to k minus k is k minus box k, which is actually equal to limit x tends to. இப்போ நான் k minus substitute பண்ணும்போது இங்க k வந்துரும், மைனஸ் இங்க x ல போட்டிருக்கோம். வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணல. இது வந்து x மைனஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் x. k மைனஸ் இது k மைனஸ். கிளியரா? ஜஸ்ட் பிஃபோர் k. அப்போ இது k ஆ இருக்கும்போது இது என்னவா இருக்கும்னா k மைனஸ் k மைனஸ் 1 தான். ப்ரீவியஸ் வேல்யூ தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1.1ல பார்க்கும்போது இது 1.1 ஜஸ்ட் பிஃபோருங்கும் போது, இப்போ நான் இந்த 1க்கு பார்த்தேன், ஜஸ்ட் பிஃபோர் 1னா இது 0.99 சம்திங் இருக்குமா? இது பிஃபோர் இன்டிஜர் 0வா தான் இருக்கும், which is k minus k plus 1 கட் ஆகி 1 கிடைக்கும். இது equation 1, இது equation 2. not equal, therefore it is discontinuous at all integral point ன்னு எழுதிக்கலாம். ரைட்? ஸோ either option 1 இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லை நம்ம எப்பவும் கொடுக்குற மாதிரி ஜென்ரலைஸ்டா கொடுக்கலாம். ரைட்? ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச அலோடு தான். நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் 20 போட முன்னாடி 21 போட்டிருக்கேன். டிஸ்கஸ் தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். ஸோ நான் 21 எடுக்கிறேன், இந்த பேஜை விட்டுக்கிறேன் 20க்காக. 20 புரியும் அப்படிங்கிறதுக்காக 21 சால்வ் பண்ணிட்டு நான் 20க்கு போறேன். ஸோ f of x equal to sin x plus cos x, sin x minus cos x, sin x into cos x. No, sin x cos x எப்படி நான் அப்படியே போடுறதுன்னு பாக்குறேன். g of x வந்து sin x னும் h of x cos x னும் எடுக்கிறேன். இந்த ரெண்டையும் நான் வந்து எப்படி, ஏன்னா ஒரு ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் லாஸ்ட் வீடியோல பேசுனதுதான்,
ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறது தானே. ஸோ பார்த்துடலாம். ஸோ அப்போ எனக்கு இதை ப்ரூவ் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸா இருக்கணும்னா என்ன, g of k should be equal to limit x tends to k minus g of x should be equal to limit x tends to k plus g of x. இந்த மூணு ஈக்குவலா இருந்தா அது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் g of k கண்டுபிடிக்கிறேன். g of k என்ன, sin k, which is equation 1. Now limit x tends to, trigonometry நல்லா கவனிச்சுக்கோங்க, சின்னதா ஒரு சேஞ்ச் இருக்கும். k minus g of x should be equal to limit h tends to 0 g of x minus h. அதாவது இப்போ ப்ரீவியஸ் வேல்யூ இங்க மைனஸ் இருக்கு தெரியுதா, இங்க மைனஸ் வரும்போது இங்க மைனஸ் நான் இங்க எழுதிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட இந்த ஃபங்க்ஷனே இருக்கட்டுமே, இதுதான் கே, சரியா, இதுதான் கேனா எனக்கு என்னன்னா இந்த கேயோட கம்மிங்கிறது இதுல நான் எக்ஸ் ஈக்குவல் டு கேல தானே கண்டுபிடிக்கிறேன். அப்போ கே மைனஸ் ஹெச் போட்டுடலாம், ரைட், இந்த கே உள்ள போட்டுடலாம். ஸோ கே எக்ஸ் ஈக்குவல் டு கே, கேயை விட மைனஸ் பண்றேன், ஹெச்சை மைனஸ் பண்றப்போ ரிவர்ஸ்ல போவேன், இப்படி போனா கே பிளஸ் ஹெச். ஸோ இப்போ இந்த கே மைனஸ் ஹெச்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எக்ஸ் ஈக்குவல் டு கேக்கு பதிலாக நான் 10 எடுத்துக்கிறேன். 10 minus 1 போடலாம், 10 minus 2 போடலாம், 10 minus 3 போடலாம், 10 minus 190 கூட போட்டுக்கலாம், -18 வரப்போகுது. பட் எனக்கு அந்த ஜஸ்ட் பிஃபோர் வேல்யூ, அப்போ இந்த 10 minus 0.00001 இப்படி எடுத்தாதான் அது கிட்டத்தட்ட 10 தான், ஆனா 10 இல்லை, கிளியரா. அப்போ இந்த ஹெச் எப்படி இருக்கணும், நியர்லி 0வா இருக்கணும். அது 0வா இருக்கக்கூடாது, 0வா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் இந்த கே மைனஸ் ஹெச் எப்படி இருக்கும், ஜஸ்ட் பிஃபோர் கேல இருக்கும். புரியுது இல்ல, நம்ம ஆல்ரெடி இதை பேசினதுதான், ஜஸ்ட் பிஃபோர் ஜஸ்ட் ஆஃப்டர், அதனால அங்க டீப்பா போக வேண்டாம். இந்த கே மைனஸ் ஹெச்ல லிமிட் h tends to 0வோட அர்த்தம் புரியறதுக்கு தான். அப்ப லிமிட் h tends to 0 k minus h. அப்போ லிமிட் h tends to 0 g of k minus h, g என்ன, sin. So sin of k minus h, which is equal to limit h tends to 0 sin k minus h க்கு ஃபார்முலா என்ன, sin a sin b ஃபார்முலா, ரைட். sin a minus b, sin a cos b minus cos a sin b, கிளியரா, இப்படிதான் கிடைக்கும். ஸோ h of x அடுத்த பேஜ்ல பண்ணிக்கலாம். ஸோ இங்க எனக்கு என்ன கிடைக்குது, அப்போ limit h tends to 0 limit h tends to 0 நான் உள்ள கொண்டு போறேன். ஸோ sin k cos h minus limit h tends to 0 cos k sin h. ஸோ இப்போ நான் இந்த லிமிட் h tends to 0னா ஹெச்சுக்கு தான் வேல்யூ போட முடியும். sin k கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். லிமிட் h tends to 0 cos h minus லிமிட் cos k வெளியே வந்துடும், கரெக்டா. இதோட இதுல எனக்கு cos k வெளியே வரும் கான்ஸ்டன்ட். ஸோ cos k into limit h tends to 0 sin h, சரியா, limit h tends to 0 sin h. ஸோ sin k கான்ஸ்டன்ட், limit h tends to 0 cos h னா என்ன, sin k into cos 0 1 minus cos k into sin 0 0, which is equal to sin k ன்னு கிடைக்கும். இது equation 2, இல்லையா. இதே மாதிரி அடுத்தது போட்டேன் அப்படின்னா 20 போட்ட இடத்துல 21 சால்வ் பண்ணிட்டேன்னா this is 21 பேஜ் இடையில கிரியேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து லிமிட் x tends to k plus f g of x. This should be equal to limit h tends to 0 g of k plus h. இங்க வந்து 0 விட அதிகம், கரெக்டா, k விட just after. அப்போ k கூட நான் அந்த small h வந்து add பண்ணணும். So limit h tends to 0 g of k plus h, which is limit h tends to 0 g of k plus h க்கு பதிலா sin k plus h ன்னு வரும், which is equal to limit h tends to 0 sin a plus b की sin a
cos b plus cos a sin b. உள்ள கொண்டு போனா again limit h tends to 0 sin k cos h plus limit h tends to 0 cos k sin h. So sin 0 0 இது எப்படியுமே 0 ஆயிரும். இங்க வந்து sin k னு முடியும். So இது equation 3. So equation 1 equal to 2 equal to 3 எல்லாமே sin k தான் கிடைச்சிருக்கு. ரைட், அப்ப என்ன வரும்? f g of k equal to limit x tends to k minus g of x is equal to limit x tends to k plus g of x. Therefore, the function is continuous for all values of x. Suppose sin x continuous prove பண்ணிட்டோம். இதே மாதிரி cos x உங்களால prove பண்ண முடியும். லெசனோட லெங்தையும் வீடியோட லெங்தையும் கன்சிடர் பண்ணி அதை நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுக்குறேன். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா you need cos a plus b formula. So cos x plus h வரும், k plus h வரும், cos k minus h வரும். Cos k plus h வந்து cos k sin cos h minus sin k sin h. Cos a cos b minus sin a sin b. இது cos k sin h cos h plus sin k sin h. Cos ல cos வரும், sinக்கு sin cos உல்டாவா வரும். ரைட், இதை வச்சு உங்களால ப்ரூவ் பண்ண முடியும். So with this you will be able to prove it. புரிஞ்சா? So இதுதான் question number 21. அப்போ f of x எடுத்துக்கிட்டோம்னா sin x cos x continuous. நான் இங்கே ஆன்சர் போட்டுறேன். So f of x is equal to g of x plus k h of x. இப்படிதானே இந்த ரெண்டே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ரெண்டும் கண்டினியூஸ்னா அதை ரெண்டே ஆட் பண்ணா கண்டினியூஸ், சப்ட்ராக்ட் பண்ணா கண்டினியூஸ், மல்டிப்ளை பண்ணாலும் கண்டினியூஸ். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். கிளியரா? So question number 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம 21 முடிச்சிட்டோம். Is the function f of x is equal to x square minus sin x plus 5 is equal to continuous at 5 pi னு கேக்குறாங்க. So f of x is equal to x square minus sin x plus 5. So நான் இதை வந்து f of x is equal to g of x minus h of x plus 5 னு எழுதுறேன். 5 is always continuous. G of x is equal to x square. In one case, இதை நீங்க பாலினாமியல், அதனால இது continuous னு எழுதலாம். அப்படி இல்லைனா g of pi equal to limit h tends to k x tends to pi minus g of pi should be equal to limit x tends to pi plus g of pi. I mean g of x. Right, இது மூணுமே ஈக்குவலா தான் வரும். Continuous. sin x continuous இப்போ தான் ப்ரூவ் பண்ணோம். ஸோ அதே மெத்தட்ல ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்க பாலினாமியல்னு எழுதியும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் இந்த மூணு கண்டினியூஸ்ங்கிறனால இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஃபார் எனி வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான். அதனால மாற்றம் இல்லை. கிளியரா? ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன், ஏன்னா லெசன் ரொம்ப பெருசு. ரைட், அவ்வளோ ஸ்லோவாக போக வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வீடியோவில் 18, 19, 20, 21 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 22ல இருந்து இடையில சில சம்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் ரிலேட்டபிளாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிப்போம். ஸ்டார்டிங்லையா அவங்க ஸ்கிப் பண்ணல அப்படின்னா புரியணும். ஸோ நிறைய சம் பண்ண தான் புரியும். இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். f of x limit x tends to x minus f of x limit x tends to k minus இல்லை k minus k plus. ஸோ இந்த மூணு கண்டிஷனை ஈக்குவல்னு எடுக்கிறது தான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இஃப் இட் இஸ் கண்டினியூஸா இல்லைன்னா ஈக்குவல் வராது. அதை வச்சு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேபி இன்னும் ஒரு 1 or 2 வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸ்குள்ளே போயிடலாம். அங்கே இருந்தால் ப்ராப்பராக ஒரு டிஃப்ரென்சியேஷன் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுங்கிறது கண்டினியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நான் மிஸ் பண்ண ஏதாவது சம் உங்களுக்கு டவுட் இருக்குது, அதை நான் வீடியோவாக போடணுன்னாலும் இது பண்ணுங்க. நான் அந்த வீடியோ மட்டுமே டிரைவ் லிங்காவது கொடுக்குறேன். நோட்ஸு அஸ் யூஸ்வல் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் ஆகிருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.